பண்டைய இந்தியாவின் விரிவான வரலாற்றில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையுடன் உள்ள ஆழமான இணைப்பு வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் வடிவமைத்தது. இங்கு பல்வகையான நிலப்பரப்பு மற்றும் செறிவான பாரம்பரியங்கள் கொண்ட இடத்தில் மக்கள் இயற்கை உலகுடன் இசைவாக வாழ்ந்து வந்தனர். உயிரும் நெடுங்காலமும் தொடர்பான பழமையான அறிவியல் என்ற ஆயுர்வேதத்தின் விதைகள் இங்கே விதைக்கப்பட்டன, என்றும் வளமையாக வளரும் பாரம்பரியத்திற்கு வழிவகுத்தன. அத்தியாயம் 1. பண்டைய இந்தியாவில் வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் இயற்கை மற்றும் பாதுகாவலர் ஆகிய இரண்டாக இருந்தது. உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் வழங்கியது. இந்திய துணைக்கண்ட மக்களானவர்கள் பூமியின் கொடையின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தனர். அவற்றின் சுற்றுப்புறத்தில் காட்டு முறையில் வளர்ந்த பழங்கள், காய்கறிகள் மற்றும் இலைகளை நுகர்ந்தனர். வாழ்க்கையை தக்கவைத்துக் கொள்வதற்காக அவர்கள் கிடைக்கக்கூடியதை சேகரித்தனர். ஒவ்வொரு பிராந்தியமும் அதன் தனித்துவமான படைப்புகளை காலநிலை மற்றும் நிலப்பரப்பு மூலம் வடிவமைக்கப்பட்டவை. சில உணவுகள் உண்ணப்படும் போது, மற்றவை சுருட்டல் செய்யும் போது எஞ்சியதை தயாரிக்க ஆவலுடன் இருந்தன. மக்கள் தொடங்கியது முறைப்படுத்துக, துவைக்கும், கொதிக்கும் மற்றும் கலவை உணவுப் பொருட்களை உருவாக்குவதற்காக. இவ்வாறு இயற்கையுடன் உள்ள இந்த எளிய ஆனால் ஆழமான உறவு சுற்றுச்சூழலுக்கான ஆழமான மரியாதையை உருவாக்கியது மற்றும் வாழ்வை பாதுகாக்க அதன் முடிவில்லா திறனை உருவாக்கியது. அத்தியாயம் 2. நோய்கள் மற்றும் குணப்படுத்துதல். ஆனால் வாழ்க்கை சவால்கள் இல்லாமல் இருக்கவில்லை. சமூகங்கள் விரிவடைந்தன, அதேபோல சுகாதாரத்தின் சிக்கல்களும் அதிகரித்தன. நோய்களின் தோற்றம், சில தொற்று நோய்கள், மற்றவை பரவி செல்லக்கூடியவை அல்லது ஒவ்வாமை காரணமாகவோ முக்கியமான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தின. இந்த சோதனை நேரங்களில் மனித அறிவு மற்றும் இயற்கையின் வளங்கள் குணப்படுத்துவதற்கும் குணமாக்குவதற்கும் ஒன்றிணைந்தன. சிலர் நோய்க்கு அடிபணிந்தனர், பலர் குணமடைந்தனர் மற்றும் இவ்வாறு இயற்கை தானே ஒவ்வொரு நோய்க்கும் குணமாக இருக்கின்றது என்பதை வலுப்படுத்தியது. இயற்கையின் மருந்தகத்தின் மீதான இந்த நம்பிக்கை ஆரோக்கியம் மற்றும் நலனுக்கான ஆழமான புரிதலுக்கு அடித்தளம் அமைத்தது. அத்தியாயம் 3. பஞ்சமகாபூதாவின் ஞானம். ஞானிகளின் மத்தியில் ஒரு உணர்வு உதித்தது. மனிதர்கள் பிரபஞ்சத்தின் நுண்ணுயிர், புவிசார் ஒழுங்கின் பிரதிபலிப்பு. சில அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் மனிதர்கள் இயற்கையின் ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொண்டனர் மற்றும் பிரபஞ்சத்தில் பஞ்சமகாபூதா என்ற வடிவத்தில் இருப்பது எங்கள் உடலில் வெவ்வேறு வடிவங்களில் இருப்பதை கவனித்தனர். உதாரணமாக, பிருத்வி நிலம், எலும்புகளுடன், ஜல தண்ணீர் இரத்தத்துடன், தேஜா தீ செரிமான தீயுடன், வாயு காற்று சுவாசத்துடன் மற்றும் ஆகாஷா விண்வெளி உடலின் அனைத்து காலியான இடங்களுடனும் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த கவனிப்பு பின்னர் புகழ் பெற்றது மற்றும் லோகபுருஷ சாமியா சித்தாந்தம் என்று அழைக்கப்பட்டது. அது புகழ் பெற்றது. யதா பிண்டே ததா பிரஹ்மாண்டேஷு. தனிப்பட்டவருக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான இந்த ஆழமான இணைப்பு ஆயுர்வேத தத்துவத்தின் மூலக்கல்லாக மாறியது. ஆரோக்கியம், நோய் மற்றும் குணப்படுத்துதல் ஆகியவற்றை பற்றிய மக்களின் புரிதலை வழிநடத்தியது. அத்தியாயம் 4. ஆயுர்வேத குணமளிக்கும் அடித்தளம். இந்த புரிதலுடன் ஆயுர்வேதம் ஒரு முழுமையான குணமளிக்கும் அமைப்பாக உருவாகியது. இந்த கொள்கை உடல் நோய்வாய்ப்பட்ட போது இந்த பஞ்சமகாபூதா மற்றும் லோகபுருஷ சாமியா வாதத்தை பயன்படுத்தி இயற்கையிலிருந்து குணப்படுத்தும் முகவர்கள் கிடைக்கக்கூடும் என்ற எண்ணம் தோன்றியது. எனவே உடலின் சில மகாபூதா குறைவாக இருந்தால் அதே போன்று வெளிப்புற இயற்கையிலிருந்து வழங்கப்பட்டது. உதாரணமாக, பல்லியல் நோயால் பாதிக்கப்படும் ஒருவருக்கு மறுபூசணம் அளிக்க நல்ல அளவு தண்ணீர் வழங்கப்பட்டது. அதேபோல உடலில் எந்தவொரு அதிகமான மகாபூதா இருந்தால் எதிர்மறை பண்புகளை கொண்ட மருந்துகளை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்த கொள்கை ஆயுர்வேதத்தின் சாமானிய விசேஷா சித்தாந்தம் என அழைக்கப்படுகிறது. இது ஆயுர்வேதத்தின் அடிப்படை சிகிச்சை கொள்கையை உருவாக்குகிறது. இந்த செயல்முறைகள் வளர்ச்சியடைந்த போது ஆரம்பகால சிந்தனை செயல்முறை பிரம்மா என்ற சொல்லால் காணப்பட முடியும். அத்தியாயம் 5. ஆயுர்வேத அறிவின் ஆவணப்படுத்தல். இந்த புனிதமான கற்றல் இடங்களில் ஆயுர்வேதத்தின் ஞானம் தலைமுறைகளாக கொண்டு செல்லப்பட்டது. முதலில் இந்த அறிவு வாய்மொழியாகவும் கடுமையான படிப்பு மற்றும் மனப்பாடம் மூலம் பகிரப்பட்டது. மகரிஷி அத்திரேயா வழிகாட்டுதலின் கீழ் அக்டோபர் நிவேஷா போன்ற முனிவர்கள் இந்த பரந்த அறிவை தீவிரமாக ஆவணப்படுத்தும் பணியை தொடங்கினர். இந்த நூல்களில் அக்டோபர் நிவேஷா தந்திரா மற்றும் பிற முக்கிய படைப்புகள் தோன்றின, ஆயுர்வேத ஞானத்தின் சாரத்தை பதிவு செய்தன. அதேபோல தன்வந்தரி மகரிஷியின் மேற்பார்வையில் முனிவர் சுஷ்ருதா ஆயுர்வேதத்தில் அறுவை சிகிச்சை அறிவின் மூலக்கல்லான சுஷ்ருதா சம்ஹிதாவை ஆவணப்படுத்தினார். அத்தியாயம் 6. அறிவை பாதுகாக்கும் சவால்கள். ஆயுர்வேத பயணம் பல சவால்களால் நிறைந்தது.
வெள்ளம் மற்றும் தீயால் பல பழைய கையெழுத்து நூல்கள் அழிக்கப்பட்டன. படையெடுப்புகள் மற்றும் போர்களால் நூலகங்கள் மற்றும் கோயில்கள் அழிக்கப்பட்டன. மேலும் இந்த கைகோள் அறிவை அச்சுறுத்துகின்றன. இராச்சியங்களுக்குள் நடந்த உள்நாட்டுப் போர்களும் எங்கள் பாரம்பரியத்தை திட்டமிட்டபடி இருப்பதும் மதிப்பற்ற அறிவியல் பூர்வமான உட்கருத்துக்களை இழக்கத் தூண்டியது. இந்த சவால்களுக்கிடையில் அர்ப்பணிப்பான அறிஞர்களும் ஆட்சியாளர்களும் அவர்கள் முடிந்த அளவு பாதுகாக்கும் முயற்சியில் கடினமாக உழைத்தனர். சில பெரிய முன்னோர்களின் தாங்கும் சக்தி இந்த பழமையான ஞானத்தில் சிலவற்றை நிலைநிறுத்துவதற்கு உறுதி அளித்தது மற்றும் ஆயுர்வேதத்தின் பாரம்பரியத்தை எதிர்கால தலைமுறைகளுக்கு பாதுகாத்தது. அத்தியாயம் 7 சரக சம்ஹிதாவின் பரிணாமம். அக்டோபர் நிவேஷா தந்திரம் ஆச்சார்யா சரகாவின் கைகளில் சேர்ந்தபோது அது மாற்றங்களுக்கு பொருந்தியது மற்றும் சில பகுதிகள் இழக்கப்பட்டிருக்கலாம். இந்த பதிப்பு திருத்தம் செய்யப்பட்டது மற்றும் சரக சம்ஹிதா என்று அழைக்கப்பட்டது. மாற்றங்கள் மற்றும் இழந்த பகுதிகள் காரணமாக அது அதன் மூல வடிவத்தை பராமரிக்கவில்லை. பின்னர் ஆச்சார்யா திருதபலா சரக சம்ஹிதாவின் இழந்த பகுதிகளை முடித்து இன்று நமக்கு கிடைத்த இந்த பதிப்பு. இது கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது, ஆனால் அது மிகவும் பழமையானது. இந்தியாவின் பார்வை கொண்ட மன்னர்கள் அவர்களின் ஆட்சி காலத்தில் எழுத்தாளர்கள் உதவியுடன் சரக சம்ஹிதாவின் பல பிரதிகளை உருவாக்கினர். 20ஆம் நூற்றாண்டில் ஆச்சார்யா யாதவ்ஜி திரிகம்ஜி ஆச்சார்யா கிடைக்கும் அனைத்து கையெழுத்து பிரதிகளின் உதவியுடன் சரக சம்ஹிதாவை திருத்தி வெளியிடும் பெரும் பணியை ஏற்றார். ஆசிரியர்கள், விமர்சகர்கள், எழுத்தாளர்கள், அரசர்கள், பொதுமக்கள் மற்றும் ஆயுர்வேத மருத்துவரின் இந்த கூட்டு பயிற்சி ஆயுர்வேத சம்ஹிதாவின் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் உறுதி செய்தது. அத்தியாயம் 8 ஆச்சார்யா சரகா யார்? ஆச்சார்யா சரகா பலமுறை ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கியமான பாதிப்பாளராக கருதப்படுகிறார். ஆனால் சரகா ஒரு தனி நபரின் பிரதிநிதியாக இருக்கிறதா அல்லது அறிஞர்கள் குழுவின் பிரதிநிதியாக இருக்கிறதா என்பதில் சில விவாதங்கள் உள்ளன. சரகா என்ற பெயரே அவர் இடத்திலிருந்து இடத்திற்கு செல்கிறார் என்பதை குறிக்கிறது. இது ஒரே நபரை விட ஒரு பாரம்பரியத்தை அல்லது சிந்தனை பள்ளியை குறிக்கக்கூடும். சில விளக்கங்களின்படி சரகா ஆயுர்வேத அறிவின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த உண்மையான ஆயுர்வேத அறிஞர்களின் மரபை குறிக்கிறது. இந்த சிந்தனை பள்ளி மகா முனிவர் மகரிஷி அத்திரேயாவின் வழிகாட்டுதலின் கீழ் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது. சரக சம்ஹிதா சரகாவுக்கு கட்டப்பட்ட முக்கியமான உரை இந்த பரந்த ஞான கூட்டுத்தொகையை உள்ளடக்கியது. மருத்துவம், சிகிச்சை மற்றும் முழுமையான ஆரோக்கியம் பற்றிய கல்விகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த அணுகுமுறை தலைமுறைகளின் வழியாக வழங்கப்படும் செறிவான அறிவின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது. ஆயுர்வேதத்தின் நடைமுறையை வடிவமைத்து அதன் பரிணாமத்தை காலத்திற்கேற்ப பாதிக்கிறது. அத்தியாயம் 9 சரக சம்ஹிதாவின் பாரம்பரியம். பார்வை கொண்ட ஆட்சியாளர்கள் மற்றும் அர்ப்பணிப்பாளர்கள் அறிஞர்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் மூலம் சரக சம்ஹிதா காலத்தின் சோதனையை தாண்டியுள்ளது. ஆயுர்வேதத்தின் மிகவும் மதிக்கப்படும் மருத்துவர்களில் ஒருவரான ஆச்சார்யா சரகா புனித மாதமான சிராவணாவின் 5வது நாளில் பிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த நற்பெயர் கொண்ட நாள் ஆயுர்வேதத்தின் அறிஞர்களால் சரகா ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் ஆச்சார்யா யாதவ்ஜி திரிகம்ஜி ஆச்சார்யா கிடைக்கும் அனைத்து கையெழுத்து பிரதிகளின் உதவியுடன் சரக சம்ஹிதாவை திருத்தி வெளியிடும் பெரும் பணியை ஏற்றார். சரக சம்ஹிதா பல நூற்றாண்டுகளின் கூட்டு விவரத்தை பிரதிபலிக்கிறது மற்றும் இது ஆயுர்வேதத்தின் மிகப்பெரிய பாரம்பரியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்று ஆயுர்வேதம் முழுமையான ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை பிரேரிக்கிறது. உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு இயற்கை குணமளிக்கும் முறைகளையும் சமநிலையான வாழ்க்கையை ஏற்குமாறு வழிநடத்துகிறது. அத்தியாயம் 10 சரகா ஜெயந்தியின் கொண்டாட்டம். சிராவண மாதத்தின் 5வது நாளில் நாம் சரகா ஜெயந்தியை கொண்டாடுகிறோம். ஆயுர்வேதத்தின் மிகவும் மதிக்கப்படும் மருத்துவர்களில் ஒருவரான ஆச்சார்யா சரகாவை மதிப்புமிக்கவராக பாராட்டுகிறோம். அவரது பங்களிப்புகள் தொடர்ச்சியாக ஒலிக்கின்றன, நம்மை ஆயுர்வேதத்தின் ஆழமான ஞானம் மற்றும் நீண்ட நாள் பாரம்பரியத்தை நினைவூட்டுகின்றன. நாம் இந்த நாளை கொண்டாடும் போது நாம் இயற்கை உலகுடன் ஒத்திசைவு உள்ள ஆரோக்கியத்தையும் ஆவியையும் ஊட்டுவதற்காக ஆயுர்வேதத்தின் கொள்கைகளை மதிப்புமிக்க முறையில்